Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா WhatsAppல எப்படி வந்து நம்ம ஒரு சேனல் வந்து ஓபன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா இது வரைக்கும் எல்லாரும் YouTubeல வந்து அவங்கவங்க பேர்ல சேனல் வந்து ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து WhatsAppல புதுசா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படினா WhatsAppலயும் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுதான். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரபலங்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த வாட்ஸ்அப்ல வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய சேனலை வந்து யார் வேணாலும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்களும் உங்களுடைய சேனலை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுல வந்து நீங்க வந்து என்ன விஷயம் வேணாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க ஏதாவது வீடியோஸ் போடலாம். அதை வந்து நிறைய மக்கள் வந்து ஃபாலோ பண்றதுன்னா உங்களுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. அது எப்படி வந்து சேனல் கிரியேட் பண்றதுன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். நான் தெளிவா தமிழ்ல உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறனால நான் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே கீழே தெரியக்கூடிய அப்டேட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்துல ஃபுல்லுமே வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து கீழே வந்து பழைய படி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒரு தடவை போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சேனல்ஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா திரையுலக பிரபலங்கள்லேருந்து எல்லா பிரபலங்களுடைய அந்த வாட்ஸ்அப் சேனல்ஸ் வந்து இதிலே காமிக்கும். நீங்கள் எல்லாத்தோடதும் இதிலே பார்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த சேனல்ஸில் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இங்கே சேனல்ஸ் அப்படின்றது பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் சேனல், ஃபைண்ட் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் வருது. நீங்கள் சேனல் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் சேனலுக்குள்ளே போகணும். ஒரு சிலருக்கு வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஃபைண்ட் சேனல்ஸ் என்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து ரீசெண்டாக அப்டேட் ஆன அந்த வாட்ஸ்அப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல க்ரியேட் சேனல் அப்படின்ற ஆப்ஷன் வரும். க்ரியேட் சேனலில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன காமிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். கீழே தெரியக்கூடிய கண்டினியூவை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலினுடைய நேம் கேட்கும். பொதுவாக வந்து எல்லோரும் வாட்ஸ்அப் அப்படின்றனால அவங்களுடைய நேம் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து என்ன பேர் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் என்னுடைய பேரே கொடுத்துக்கிறேன். கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுடைய சேனலை பற்றி கேட்கும். அதாவது இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து அதில் என்ன வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். அது வந்து நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது நான் ரொம்ப நேரம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு சும்மா ஹாய் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு க்ரியேட் சேனல் கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து க்ரியேட் ஆகிடும். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ் இல்லை யூடியூப் சேனல் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது வந்து ஃபன்னான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் இதில் நீங்கள் போடலாம். உங்களுடைய சேனலை பார்க்குறவங்க வந்து உங்களுடைய சேனலை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். இங்கே மேலே தெரியக்கூடிய 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேனல் இன்ஃபோ அண்டு ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. சேனல் இன்ஃபோக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்கும். இன்கேஸ் உங்களுடைய இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைடில் தெரியக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட்குள்ளே போயிட்டு இங்கே கேமரா மாதிரி கொடுக்குறது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரியிலையோ இல்லை எதுலேயோ ஒன்றில் நீங்கள் போயிட்டு இருக்கிற ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். இல்லை எமோஜி ஸ்டிக்கர்ஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இல்லை டைரெக்டாக வெப்சைட்லேருந்து நீங்கள் எதாவது ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட சேனல் நேம் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேனலில் வந்து அது சேவ் ஆகிக்கும். அடுத்து வந்து இந்த இடத்துல உங்களுடைய சேனலை வந்து யாருக்காவது ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் அனுப்பணும், அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்வேர்டுன்னு கொடுத்து டைரெக்டாக வந்து நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ வாட்ஸ்அப் கான்டாக்ட்டுக்கு இந்த மாதிரி அனுப்பிச்சிக்கலாம். இல்லை நான் டைரெக்டாக வந்து வேறு ஏதாவது சோஷியல் மீடியாஸ் மூலமாக அனுப்பணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எதில் அனுப்புகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். ஃபேஸ்புக்கா இன்ஸ்டாவான்னு சொல்லி கேட்கும். அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கீழே தெரியக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சேனல் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து
யார் வேணாலும் உங்களுடைய சேனலில் வந்து பார்க்குறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷனு. அது வந்து பப்ளிக் சேனல். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இன்வைட் வயா லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேரெக்டாக அந்த லிங்க் வந்து காப்பி ஆகிக்கும். அதை நீங்கள் யாருக்காவது அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கலாம். கீழே தெரியக்கூடியது பார்த்தீங்கன்னா அட்மின் யார் அப்படின்றத காமிக்கும். என்னுடைய சேனலுக்கு நான் தான் அட்மின் சொல்லி காமிக்குது. அது மாதிரி உங்களுடைய சேனலுக்கு உங்களோட நேம் வந்து அட்மின் காமிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த சேனல் வேண்டாம், நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிறதுலே கடைசியில் தெரியக்கூடிய டெலிட் சேனல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணிட்டுமான்னு ஒரு தடவை கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது போஸ்ட் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே காமிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் வந்து சேனல் வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணணும். இந்த முறை நான் சொல்லிக் கொடுத்தது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் சில பேருக்கு வந்து டவுட்ஸ் வரலாம். நீங்கள் வந்து அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஃபைன் சேனல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம். நீங்கள் எப்படி வந்து புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, எனக்கு வந்து நியூ சேனல் காமிக்கலையே, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளே ஸ்டோரில் போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை வந்து 4 பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போவே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.